இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் லோக்கலாக வச்சிருக்கிற ஃபோன் பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த ஃபோன்னால உங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லோக்கல் ஃபோன் அப்படின்றப்ப அந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் வேப் மூலிமா கூகுள்லேருந்து இழுக்க தேவையில்ல, அது ஆல்ரெடி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும். மேபி அது நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் வாங்குறப்ப இருக்கலாம், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். டிடிஎஃப் ஃபைலோ ஓடிஎஃப் ஃபைல் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், உங்கள் கம்ப்யூட்டரில் அது இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறப்ப நம்ம இந்த ஃபவுண்ட் யாரும் பார்த்ததில்ல, ஏன்னா இந்த பாப்பின்ஸ் நம்மளோட லோக்கல் ஃபைல்லையும் இருக்குது. அது பார்த்தாமல் நம்ம கூகுள்லேருந்தும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டு விதமாகவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு நம்மளோட வெப்சைட்டில் எந்த எரரும் இல்லை, ஃபவுண்ட் எரர். ஆனால் யூஸரோட கம்ப்யூட்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி அவங்க க்ரோம் யூஸ் பண்ணலாம், இல்லை சஃபாரி யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அவங்களோட டிஃபால்ட்டான ஃபவுண்டும் அவங்க எதை யூஸ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க க்ரோம் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் சஃபாரியோட டிஃபால்ட் ஃபவுண்ட் சில ஃபவுண்ட் வேலை செய்யாது. அதே மாதிரி அவங்க சஃபாரி யூஸ் பண்ணாங்கன்னா க்ரோமோட டிஃபால்ட்டான சில ஃபவுண்ட் வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் ஃபேமிலியில் பாப்பின்ஸ்னு இப்படி போட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க அவங்களோட கம்ப்யூட்டர்லேயும் இந்த ஃபவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த கூகுள் லிங்க் போடாமல் வெறும் ஃபோன் ஃபேமிலின்னு போட்டு ஏதாவது ஒரு ஃபவுண்டோட பேர் மட்டும் போட்டால் மேபி இது உங்கள் கம்ப்யூட்டரில் லோக்கலாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க கம்ப்யூட்டரில் இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க அவங்க கம்ப்யூட்டர் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. ஒன்ஸ் இந்த பாப்பின்ஸ் இல்லைன்னா சன் செரிஃப் வேலை செய்யும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட இந்த பாப்பின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாப்பின்ஸ் வேலை செய்யும் அவங்க லோக்கல் கம்ப்யூட்டரில். அவங்ககிட்ட இந்த பாப்பின்ஸ் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டான சன் செரிஃப் வேலை செய்யும். இப்போ என்னென்னா நீங்கள் இந்த cssfoundstack.com இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு கொலெக்ஷன் இருக்கும். எப்படின்னா இந்த ஃபவுண்ட் விண்டோவில் எத்தனை % இருக்க வாய்ப்பு இருக்குது, மேக்கில் எத்தனை % வாய்ப்பு இருக்குன்னு இங்கே ஒரு கொலெக்ஷன் இருக்கும். இப்போ ஏரியல்னு பார்த்தீங்கன்னா ஓகே 99%, மேக்கில் வந்து 98%, ஏரியல் பிளாக்கும் அதே மாதிரி தான். இதில் இந்த இம்பேக்ட் அப்படின்ற ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோவில் 0% ஓகே இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் மேக்கில் 95% இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்வெத்திகா பார்த்தீங்கன்னா விண்டோவில் 7% வாய்ப்பு இருக்குது, மேக்கில் 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்வெத்திகா மேக்கில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பொடோனி அப்படின்ற ஃபோன் பார்த்தீங்கன்னா விண்டோவில் 55% இருக்க வாய்ப்பு இருக்குது, மேக்கில் 0% சுத்தமாக இல்லை. அதே மாதிரி தான் டைரோட் பார்த்தீங்கன்னா விண்டோவில் 0%, மேக்கில் 93% இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஃபவுண்டில் இது வந்து நான் சொல்கிறது. அதே மோனோஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லூசிடா விண்டோவில் 99%, மேக்கில் 0%. இந்த மாதிரி ஒரு க்ரோமில் இருக்கிறது இன்னொரு க்ரோமில் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோமில் இருக்கிறது இன்னொரு க்ரோமில் இல்லாதனால நம்மளுக்கு நம்மளோட விஷுவல் டிசைனே கொலாப்ஸ் ஆகும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஏன்னா இந்த சன் செரிஃப் அப்படின்ற டிஃபால்ட்டான ஃபவுண்ட் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் டிஃப்ரெண்ட் விஜுவலேஷன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஜுவலேஷன் கொடுக்குறப்ப அந்த ஃபவுண்டோட வித் மாறும். ஸோ அந்த ஃபவுண்டோட வித் மாறுறப்ப உங்களோட டிசைனே கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே உங்களோட லோக்கலாக இருக்கிற ஃபவுண்டை யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம வெப் ஃபவுண்டை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுன்னு. என்கிட்ட இந்த பாப்பின்ஸ் லோக்கலாகவே இருக்குது, ஆனால் நான் இந்த பாப்பின்ஸ் வெப்லேருந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம HTML லிங்க் கொடுத்து இந்த ஃபவுண்டரோட லிங்கை நம்ம வேப்லேருந்து எடுத்துருக்கோம். இப்படியே நம்ம ஹோஸ்ட் பண்ணுறப்ப இன்னொரு யூஸர் இந்த வெப்சைட் திறக்கிறப்ப அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி பாப்பின்ஸு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். அதாவது நீங்கள் எப்படி பில்ட் பண்ணீங்களோ உங்கள் வெப்சைட்டை அது எல்லாத்தோட கம்ப்யூட்டர்லேயும் அப்படியே தான் இருக்கும். ஒரு ஃபவுண்ட்னால அந்த விஷுவல் டிசைனே மாற வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கூகுள் ஃபவுண்ட் பற்றி இன்னும் நிறையா பேசுவோம். See you on next video. Bye.